கொல்ல முடியாதுன்னு சவால் விட்டால அவளை நீதாடா கொல்ற. திரும்பவுமா? ஆமா, என்ன பயமா இருக்கா உனக்கு? அதான் எரும மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கேல்ல, சொன்னதை செய்டா. அண்ணே வேணா. என்ன வேணாம்? அதான் கை நீட்டி கத்த கத்தையா படத்தை வாங்கியிருக்கேல்ல, நீதான் கொல்லணும். அவ கதையை நீதான் முடிக்கணும். நானா? பயமா இருக்கு அண்ணே. அந்த கஜாக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஒருவேளை செத்து இருந்தா? என்னடா சொல்ற? சாகுற அளவுக்கு அடிபட்டு இருக்கு. உழைக்கிறதே கஷ்டம் அண்ணே. அப்படியே உயிர் இருந்தாலும் அவளே அவனுக்கு கொண்டு இருப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காடா. அப்படியெல்லாம் இருக்காது. சும்மா தலையில லேசா அடிபட்டுருக்கும். எல்லாம் வைத்தியம் பார்த்தா சரியா போயிடும். இந்த பார், அவளை கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணாத. அப்படியே விட்டு உனக்கு துணைக்கு வேற யாரையா சேர்த்துக்கோ. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா, டூர் போயிட்டு வந்தோடனே எங்கெங்க போறா, என்னென்ன பண்றான்னு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. அண்ணே இப்போதைக்கு வேண்டாண்ணே, கொஞ்ச நாளைக்கு ஆற போட்டனா. முடிவு பண்ணது நான்டா. அவ கதையை உடனே முடிச்சாகணும். சொன்னதை மட்டும் செய். எங்க எப்படி முடிக்கிறோம் நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்ப முடிச்சிட அவளை. சரிங்க. டேய், இந்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ஏதாவது தப்பு நடந்தது கொண்டு விடும் பாத்துக்கோ. இல்லண்ணே, இந்த தடவை மிஸ் ஆகாது. நம்ம குமார் இருக்கல்ல, அவனை கூப்பிட்டுக்கிறேன். அவன் மர்டர் பண்றதுல ரொம்ப கில்லாடி. யார வேணாலும் சேர்த்துக்கோடா. ஆனா சொன்னதை சொன்ன நேரத்துல சரியா செய்யணும். கிளம்பி. கேன சிரிக்கி எனக்கே பேய் பய காட்டுறியா நீ? யார்கிட்ட காட்டுற? முடிக்கிறேன் பார், ஒன்ன முடிக்கிறேன் பார். இத அடிக்கடி பாக்குறேன். தொலையுது, திரும்ப கிடைக்குது. அந்த லேடி வேற வச்சிருந்தாங்களே, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆதிரா, என்னது அது? ஒன்னும் இல்ல வினோத். ஏய், கையில ஏதோ வச்சிருந்தல, அது என்னன்னு காட்டு. ஒன்னும் இல்ல வினோத். ஏய், காட்டு ஆதிரா. அது என்ன அவ்வளவு பெரிய ரகசியமா என்ன? ரகசியம் ஒன்னும் இல்ல. இது தலைக்கு வச்சுக்கிறது. ஓ, இது லேடிஸ் மேட்டர். என்ன ஆதிரா, ஏதோ ஆன்டிக் மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். ஆமா வினோத், இது பேரு ராக்கடி. ராக்கடியா? குடு பார்க்கலாம். வேணா வினோத். பரவாயில்ல, அதை நான் ஒன்னும் விழுங்க மாட்டேன். இல்ல குடு ஆதிரா. வினோத் என்னாச்சு? ஆதிரா ராக்கடி ஏதோ ஒன்று காட்டினா, அத கையில வாங்க போன கிழிச்சிருச்சு. என்ன வினோத், பார்த்து வாங்க மாட்டியா? என்ன வினோத், நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இந்தம்மா, தப்புதான், நீயே வச்சுக்கோ. ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல, சின்ன காயம்தான், ஆனா பயங்கரமா வலிக்குது. சாரி வினோத், என்னாலதான் காயம் பட்டுருச்சு. இட்ஸ் ஓகே, தப்பு ஏமாலதான். என்னடி அது? ராக்கடி. அது எங்க கிடைச்சது? நேத்து ஃபயர் கேம்ப் பக்கத்துல செத்து கிடந்தான்ல, அவன் பக்கத்துல இருந்தது. ஏய் லூசாடி நீ, செத்தவன் பக்கத்துல இருந்திருக்கு, அத போய் எடுத்துட்டு வந்திருக்க. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? இல்ல, இந்த ராக்கடியை பார்க்க அர்ஜுன் ஊர்ல கிடைச்சதுல, அதே மாதிரி இருந்தது, அதனாலதான். ஏய், இங்க ஏதாவது இருக்கா உனக்கு? இத வச்சிருந்தா நமக்கு தாண்டி பிரச்சனை. முதல்ல தூக்கி வெளியில போடு. இல்ல வேண்டாம் திவ்யா, இது என்கிட்டே இருக்கட்டும். ஏய், என்ன விளையாடுறியா? அங்க நடந்தது விபத்தா கொலையான ஒண்ணுமே தெரியல. இது கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸா கூட இருக்கலாம். இது நம்ம கையில இருந்தா மாட்டி போண்டி.
முதல்ல அதை தூக்கி வெளியில போடு. ஏய் குடுன்னு சொல்றல. ஏய் திவ்யா, திவ்யா சொன்ன கேளு. விடு திவ்யா. அண்ணே நீங்க வண்டி எடுங்க. என்ன திவ்யா? இவ ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலையே. மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ அர்ஜுன் இதுக்கு ஒத்துப்பான்னு தோணல. எதுக்கும் இன்னொரு வாட்டி தீர யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இதுல யோசிக்க என்னம்மா இருக்கு? ஜோசியர் என்ன சொன்னாருன்னு கேட்டல்ல. அர்ஜுன் ஆசைப்படுறான்னு அவன் இஷ்டத்துக்கு விட்டா குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமா? எனக்கு அதெல்லாம் புரியுது மாமா. ஆனா அர்ஜுன் அந்த பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கான். இப்ப போய் வேண்டான்னு சொன்னா அவன் தப்பா ஏதாவது முடிவு எடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னா நமக்கு தானே வேதனை. அதுக்குதான் மாமா சொல்றேன். ஏய், அந்த பொண்ணு வேணான்னு அப்பாவே முடிவு பண்ணிட்டார்ல. நடுவுல நீ ஏண்டி குழப்புற? அதுக்கு இல்லைங்க, வாழ போறது அர்ஜுன். இதுல அவ முடிவு தானே முக்கியம். இதோ பாருமா, அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை மீறி இந்த குடும்பத்துல எதுவுமே நடந்ததில்லை. இது வரைக்கும் அப்படிதான், இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். அவளை கோவிச்சுக்காதடா. பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெத்தவ பயப்படதான் செய்வா. அது தப்பு இல்லை. இத பாருமா, என் முடிவே சரி. எல்லாரும் கட்டுப்படணும்னு நான் பிடிவாதம் பிடிக்கல. ஏற்கனவே இந்த வீட்டுல ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பொண்ணால இதை விட ஒரு பேராபத்து வந்துடக்கூடாதுன்னு நாம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க எடுத்தது சரியான முடிவுதான்ப்பா. ஆனா நாங்க எல்லாரும் இந்த பொண்ணு வேண்டான்னு அப்பவே சொன்னோம். நீங்க தான் அர்ஜுன் விரும்புறான், ஆசைப்படுறான், அதனால அந்த பொண்ணை கட்டி வைப்போன்னு சொன்னீங்க. உண்மைதான்டா. ஏதோ அவன் ஆசையை நிறைவேற்றலான்னு பார்த்தேன். ஆனா அந்த ஜோசியர் சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அதனாலதான் அர்ஜுன் கிட்ட பேசி இதை நிறுத்திடலான்னு பாக்குறேன். நல்ல முடிவுதான்ப்பா. அந்த பொண்ணு கண்டிப்பா வேணாம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமும் நடக்கணும். நாம ஏன் திருப்பதி போன பார்க்க கூடாது? டேய், இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீங்க தானப்பா சொன்னீங்க உடனே கல்யாணம் பண்ணணும்னு. அதெல்லாம் சரி, ஆனா அர்ஜுன் என்ன சொல்லுவானோ தெரியலையே. நீங்க சொன்ன தட்ட மாட்டான்பா, கண்டிப்பா ஏத்துக்குவான். முதல்ல அவன் வரட்டும். நிலைமையை புரிஞ்சுட்டு அவன் மனசை மாத்திக்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாதி ஜனத்திலேயே வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம். மாமா, அவன் இதுக்கு நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டான். ஏய், ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு குறுக்க பேசுற? குளிர் விட்டு போச்சா? இல்லைங்க. போதும், வாய மூடிட்டு பேசாம இரு. இது கல்யாண விவகாரம், அப்பா தான் முடிவெடுக்கணும். நீ ஏதாவது பேசின தொலைச்சிடுவ. ஏய் வள்ளி, இதுல நீ ஏன் தலையிடுற? பேசாம இரு. இத பாருங்கம்மா, யாரு என்ன சொன்னாலும் இதுக்கு மேல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுமா. அர்ஜுன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. தாத்தா வாப்பா, எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உட்காரு. சாமி நில்லுடா. டேய்
ஐயோ சாமி ஏய் நில்லு சாமி ஐயோ சாமி என்னப்பா அர்ஜுன், பிரயாணம்லாம் நல்ல சௌகரியமா இருந்ததா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாத்தா. என்ன விஷயம் தாத்தா, உடனே வர சொன்னீங்க? இதப்பார் அர்ஜுன், தாத்தா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது உங்க நல்லதுக்கு தான் இருக்கும். அதோட இந்த குடும்பமும் எப்பவும் நல்லா இருக்கணும், அதை மனசுல வச்சுதான் நான் எதையும் பண்ணுவேன். தெரியும் தாத்தா. ஆனா என்ன எதுக்காக வர சொன்னீங்க? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம்பா, அவளை மறந்துடு. தாத்தா என்ன சொல்றீங்க? அவ வேண்டாம் அர்ஜுன், அவ நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. நம்ம வீட்டுக்கு அவ மருமகளா வந்தா நம்ம வம்சமே அழிஞ்சிடும். வம்சமே அழிஞ்சிருமா அப்படின்னு யார் சொன்னது? நம்ம ஜோசியக்காரர் சொன்னாரு. ஜோசியர் சொன்னாரா? என்ன பெரியப்பா இதெல்லாம்? ஆமா, அவ ஜாதகமே சரியில்லை, கொலகார ஜாதகம். அவளை கல்யாணம் பண்ணிட்டா இந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாம அழிஞ்சு போயிருன்னு சொன்னார். என்ன பேசுறீங்க? என்ன தாத்தா இதெல்லாம்? இந்த காலத்துல போய் ஜாதகம் ஜோசியம் நம்பிட்டு இருக்கீங்க? அர்ஜுன், அவளை மறந்துடு. இங்க பாருங்க, யாரோ ஒரு ஜோசியம் சொன்னான்னு என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. டேய் அர்ஜுன், தாத்தாவை ஏத்து பேசாடா. அந்த பொண்ணு வேண்டாம், விட்டுடா. இல்ல பெரியப்பா, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கூட்டிட்டு வா பார்க்கலான்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பேச்ச மாத்துறீங்க, நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. அர்ஜுன், நான் ஏமாத்தலப்பா, ஜாதகம் பொருந்தல, அதையும் மீறி எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஜாதகம் தான் முக்கியமானதா? என்ன பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? அவளை விட்டுட்டா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல தாத்தா. நான் செத்தாலும் பரவாயில்லையா? டேய், மட்டு மரியாதை இல்லாம என்னடா இது? தாத்தா கிட்ட இப்படிதான் பேசுவியா? சாரிப்பா, இது என் வாழ்க்கை பிரச்சனை, நான் பேசிதான் ஆகணும். டேய் அர்ஜுன், பெரியவங்களை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது தப்புடா. ஆனா எனக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்காங்க? நான் இருக்கேன் அர்ஜுன். இது என்ன குடும்பமா இல்ல கோர்ட்டா? பஞ்சாயத்துங்கிற பேர்ல அக்கிரமம் நடக்குது. நான் இருக்கிறேன். உனக்கு நான் இருக்க அர்ஜுன், என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். டேய் காளி, இது கல்யாண விவகாரம், இதுல நீ தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? இத பார், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பண்ண பாவம்லாம் போதும். இவனையாவது நிம்மதியா வாழ விடுங்கய்யா. என்ன இப்போ நட்ட நடுவுல சேர போட்டு பெரிய மனுஷனாட்ட உட்காந்துட்டு ஆச்சா? இவனுங்கெல்லாம் ஊருக்குள்ள என்னென்னமோ பண்றானுங்க, அதை தட்டி கேட்க துப்பு இல்ல. சின்ன பையன் அவன் காதல கெடுக்குறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பெரிய மனுஷங்களாம், பெரிய மனுஷன். என்னங்கிற என்ன ஆவேசம்?
இது அவன் வாழ்க்கை, அவன் காதல், அவன் பிரச்சனை. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே. அது பிடிக்கலையா உங்களுக்கு? நீங்க ஏன் தள்ளிடுறீங்க? டேய் வாய முறா குடியார பையல, குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆமா ஆமா, ஒத்த பொண்டாட்டி இல்லாம தனியா நிக்கிறேன்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா நீ பேசலாம், உனக்கு எத்தனையோ பொண்டாட்டி. ஏய் யாரு முன்னாடி என்ன பேசுற? இங்க அப்பா இருக்காரா? என்ன பதறுதா? ஏய் உண்மையை சொன்னா அப்படிதான்டா இருக்கும். ஏய் ஆனா இப்ப அது இல்ல பிரச்சனை. நாங்களே ராஜா நாங்களே மந்திரின்னு காட்டு மிராண்டித்தனம் பண்ணி என்னதான் குடிகாரன் ஆகிட்டீங்க. இவனையும் அப்படி ஆகிடாதீங்க. ஏய் டேய் வெளியில போடா குடியார பையல. நான் குடிகாரன் தான், என் பேச்சுல உண்மை இருக்குல்ல, அது நெருப்பு மாதிரி சுடுதில்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற அடிச்ச உன்னை கொன்னுருவேன். ஏய் என்ன வீரம் காட்டுற? அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். என்ன கிரிப்பியா? சித்தப்பா விடு. வெளியில போ. புரியலையா? குடிகார பையல. போடா. வெளியில போ. வெளியில போடா. போ. சித்தப்பா. ஏய் சித்தப்பா இங்க பாருங்க. வெடிங்க சித்தப்பா. டேய் காட்டு பையல, காட்டு பையல. கண்ணு மணி தெரியாம குடிச்சு வந்து ரகளையா பண்றா, கொன்னுருவேன். வெளியில போ. ஹலோ பிரதர், ஓவரா பேசாத. ஒவ்வொரு குடிகாரனுக்கு பின்னாடியும் உங்களை மாதிரி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. ஆமா இது என்னோட போட்டோம். திரும்பவும் ஒரு குடிகாரனை உருவாக்கிடாதீங்க. போட்டோம். அர்ஜுன் நீ படிச்சவன் தான், ஆனாலும் சொல்றேன், பெத்தவங்க பெரியவங்கிற மரியாதையெல்லாம் மனசுல இருக்கட்டும். இவனை பேச்ச கேட்ட உன் வாழ்க்கை போயிடும். பார்த்து நடந்துக்க. குடிகார பையன். அர்ஜுன் அதெல்லாம் விடுப்பா, நீ வா வாப்பா. இத பாரு அர்ஜுன், அந்த பொண்ணு ஆதிராவால தான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன ஆனாலும் சரி, அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. நீ எதுக்குடா இங்க வந்த? கிறுக்கு பையல பேசாதடா. நீ கிறுக்கு. சும்மா இரு. வாய் மூடு சாமி. நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க. சாமி இல்லடா. சுசிலா உனக்கு எத்தனை தடவை சொல்றது இவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராதன்னு? நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? அர்ஜுனை பார்த்துட்டு அவன் பின்னாடியே வந்துட்டான். ஏய் சாமி சும்மா இரு. தடுத்தாலும் நிக்கல. சும்மா இரு சாமி. வந்து அடிக்கிறாங்கல்ல, அப்பவும் உனக்கு புத்தி வரல. ஒண்ணு வாட போலாம். வாங்குறல வா. வா சாமி. வா. ஆதிரா வரணும். ஆதிரா வரணும். ஆதிரா தான் மருமக. அவளை கூட்டிட்டு வா. அவளை கூட்டிட்டு வா. அவளை கூட்டிட்டு வா. வா கூட்டிட்டு வா அர்ஜுன். அவள் வரணும். டேய் சனியனா வாய மூடா. விளங்காத பயல இப்படி பயமுறுத்துறாம. சுசிலா இவனை கூட்டிட்டு போயிரு. கோவத்துல அடிச்சு போட்ட போற. சாமி சொன்ன கேளுடா. போலாம் வா. டேய் போடா போடா போடா. அவ வருவா. அவ வருவா. ஆதிரா வருவா. அவ சாமி எல்லாரையும் சாகடிப்பா. எல்லாரையும் சாகடிப்பா சொல்றல. உதவி வாய வைக்காத. வாய மூடிட்டு போடா. போடு சாமி போடு வா. டேய் போடாங்கறல. சுசிலா கூட்டிட்டு போ. நான் அவளை கூட்டி போயிடுறேன். வருவா. பாத்தல போதல உனக்கு. வா வா சாமி போலாம். சாமி நட சாமி போலாம். வருவா. வா. அர்ஜுன் இவ்வளவு பிரச்சனை அவளாலதான். இது நமக்கு தேவையா? பேசாம அவளை மறந்துரு.
சாரி பெரியப்பா, இந்த ஒரு விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய், நீ என்னதான்டா சொல்ற? அவளால இந்த குடும்பமே அழிஞ்சிரும்னு தாத்தா பயந்துட்டு இருக்காரு. டேய், தாத்தாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? சித்தப்பா, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். டேய், இத்தனை பேர் சொல்றோம், எதுதான் பேசுற? மரியாதையா உன் தாத்தா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்க. தாத்தா சொன்னாரு, ஜோசியர் சொன்னாருன்ட்டு என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். ஆதிரா தான் இந்த வீட்டோட மருமக. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆதிரா வருவாப்பா. அவதான் இந்த வீட்டோட மருமக. அர்ஜுன், அர்ஜுன், தாத்தா, அர்ஜுன், மாமா, அப்பா, தாத்தா, சொல்லுங்க.